ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்மளோட ஆரோக்கியம் காக்கிறதுல ஒரு ரகசிய ஆயுதமாக இருக்கும் ஒரு காய்கறி பற்றி தான் பேச போகிறோம். அது என்னென்னா, அதுதான் வெள்ளை பூசணிக்காய். இதிலிருந்து எடுக்கிற சாறு தான் எண்ணெயோட ஹீரோ. இந்த வெள்ளை பூசணிக்காய் சாறு குடிக்கிறதால நம்ம உடம்புக்கு என்ன மாதிரியான நல்லது கிடைக்குது, எந்த நோய்கள் குறையும், இதை யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் தவிர்க்கணும், அதுதான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளை பூசணிக்காய் ஒரு இயற்கையான குளிர்ச்சி தரும் காய்கறி. தண்ணீர் சத்து இதில் ரொம்பவே அதிகம். வைட்டமின் சி, பி காம்ப்ளெக்ஸ், கால்சியம், இரும்பு, மெக்னீஷியம் நிறைஞ்ச ஒரு காய்கறினா அது இதுதான். உடம்புல உள்ள சூட்டை குறைக்கும் தன்மை இதில் நிறையவே இருக்குது. இந்த வெள்ளை பூசணி சாம்பல் பூசணி அல்லது குளிர்கால முலாம்பழம்னு அழைக்கப்படுது. இது பல நூற்றாண்டுகளாக பல்வேறு ஆயுர்வேத மருந்துகளில் பயன்படுத்தப்பட்டு வருது. இது இந்திய உணவு வகைகளில் மிகவும் பொதுவான காய்கறியில் ஒன்று. மேலும் இதில் நல்ல அளவு ஊட்டச்சத்து மதிப்பு, வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றிகள் நிறைந்த குறைந்த கலோரி உணவாகும். இது வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களின் வளமான மூலம்னு சொல்கிறாங்க. இந்த பூசணிக்காய் சாறை பல்வேறு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை உள்ளடக்கிய ஒரு சமச்சீர் உணவுன்னு சொல்கிறாங்க. இந்த பூசணிக்காயில் பீட்டா கரோட்டின் போன்ற ஆக்சிஜனேற்றிகள் நிரம்பியிருக்கு. இது உடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் ஃப்ரீ ரெடிக்கல்களை நடுநிலையாக்க உதவுது. இந்த ஆக்சிஜனேற்ற பாதுகாப்பு நாள்பட்ட நோய்கள் அபாயத்தை குறைக்க உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செல்களோட ஆரோக்கியத்தை ஆதரிக்குது. பூசணிக்காய் சாறு பொட்டாசியம் அதிகம் இருக்கிறதால இரத்த அழுத்த அளவை ஒழுங்குபடுத்துது. அதன் மூலம் நம்மளோட இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்க உதவியாக இருக்குது. கூடுதலாக நார்ச்சத்து ஆரோக்கியமாக இருக்க கொழுப்பின் அளவை பராமரிக்கவும் உதவுது. இந்த பூசணி சாற்றில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இது வழக்கமான குடல் இயக்கங்களை ஆதரிப்பதோட மலச்சிக்கலையும் தடுக்குது. ஆரோக்கியமான செரிமானத்தை ஊக்குவிக்குது. இந்த வெள்ளை பூசணிக்காய் 90% மேலே அதிகமான நீரால் ஆன ஒரு காய்கறி. இது நீரேற்றத்திற்கு ஒரு சிறந்த மூலமாக அழைக்கப்படுது. நம்ம உடல் செயல்பாடுகளுக்கு நீரேற்றமாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ ஹைட்ரேஷனுக்கு இந்த பூசணிக்காய் ஒரு சிறந்த மூலம்னு சொல்லலாம். வெள்ளை பூசணிக்காயில் கலோரிகள் குறைவு. மேலும் இது கலோரிகளை கட்டுப்படுத்தும் உணவுகளுக்கு ஒரு சிறந்த கூடுதலாகவும் இருக்குது. இது ஊட்டச்சத்து நிறைந்த காய்கறின்னு சொல்லலாம். இதில் வைட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின், வைட்டமின் சி மற்றும் ஃபோலேட், பி காம்ப்ளெக்ஸ் போன்ற வைட்டமின்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த வைட்டமின்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஆதரிக்குது, நம்மளை ஆரோக்கியமாக இருக்கவும் உதவி பண்ணுது. பூசணிக்காய் சாறு கலோரிகளில் குறைவாக இருந்தாலும் திருப்திகரமான மற்றும் சுவையான உணர்வை நமக்கு தருது. இது உடல் எடை குறைக்க விரும்புகிறவங்களுக்கு ஒரு நல்ல தேர்வாக அமையும். இரத்த சர்க்கரை ஒழுங்குமுறையை மேம்படுத்துது. பூசணிக்காயில் காணப்படும் சில சேர்மங்களான பெக்டின் மற்றும் பிற உணவு நார்ச்சத்துக்கள் செரிமானம் மற்றும் கார்போஹைட்ரேட் உறிஞ்சுதலை குறைப்பதன் மூலம் இரத்த சர்க்கரை அளவை நம்ம உடலுக்கு சாதகமாக மாற்றுது. வைட்டமின் சி இருக்கிறதால அது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். பூசணிக்காய் சாற்றில் வைட்டமின்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றிகள் கொலாஜனை உற்பத்தி ஊக்குவிக்குது. இதன் மூலம் பொலிவான சருமத்தை நம்ம பெறலாம். பூசணிக்காய் சாறில் உள்ள பொட்டாசியம் உள்ளடக்கம் உடற்பயிற்சியின் போது இழந்த எலக்ட்ரோலைட்டுகளை நிரப்ப உதவும். இது உடற்பயிற்சிக்கு பிறகு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும். இந்த பூசணிக்காய் சாறை ரெகுலராக நம்ம சாப்பிட்றதால என்னென்ன நன்மைகள் நமக்கு நடக்குதுன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். கொலஸ்ட்ரால் அளவை நிர்வகிக்க இது உதவியாக இருக்குது. மனசோர்வை நிர்வகிக்குது. ஆஸ்துமாவுக்கு நன்மை பயக்கும். வயிற்று புண்களை குறைக்க உதவியாக இருக்குது. புரோஸ்டேட் புற்றுநோயின் அபாயத்தை இது குறைக்குது. வயதான எதிர்ப்பு நன்மைகளை இது கொண்டுள்ளது. முகப்பரு எதிர்ப்பு பண்புகள் இதில் இருக்குது. சளி, காய்ச்சல், இருமல் போன்ற அறிகுறிகளுக்கு இது நல்லது. முடி வளர்ச்சியை ஊக்குவிக்குது. நுரையீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. இதில் ஆன்டிகோகுலன் பண்புகள் உள்ளன. ஹைட்ரேஷனாக வச்சுக்க இது உதவியாக இருக்குது. கண் ஆரோக்கியத்திற்கு நல்லது. பூசணிக்காய் சாற்றில் உள்ள அதிக பீட்டா கரோட்டின் உள்ளடக்கம் உடலின் வைட்டமின் ஏ ஆக மாற்றப்படுது. இது நல்ல பார்வை மற்றும் கண் ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. எலும்பு ஆரோக்கியம். பூசணிக்காய் சாற்றில் கால்சியம் மற்றும் மெக்னீஷியம் போன்ற தாதுக்கள் நிறையவே இருக்குது. அவை வலுவான எலும்புகளை பராமரிக்கவும் ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற நோய்களை தடுக்கவும் முக்கிய பங்களிக்குது. ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுது. வெள்ளை பூசணிக்காய் அதன் டயூட்ரிக், அழற்சி எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்ற பண்புகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. சிறுநீர் கோளாறுகள்
மஞ்சள் காமாலை மற்றும் சுவாச பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு இது பரிந்துரைக்கப்படுது. இந்த பூசணிக்காய் சாறை யாரெல்லாம் குடிக்கலாம்? யாரெல்லாம் ஆரோக்கியமாக வாழ விரும்புகிறாங்களோ, ஆரோக்கியத்தை முன்னுரிமைப்படுத்தி பேசுகிறாங்களோ அவங்களாம் இந்த பூசணிக்காய் சாற்றை தங்களோட உணவில் சேர்க்கலாம். கண் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கிறவங்க, பார்வை குறித்த கவலைகள் அல்லது கண் ஆரோக்கியம் தொடர்பான நிலைமைகள் காரணமாக தங்கள் கண் ஆரோக்கியத்தை ஆதரிக்க விரும்புவோர் பூசணிக்காய் சாறை பயன்படுத்தலாம். உடற்பயிற்சி அதிகமாக செய்கிறவங்க இந்த பூசணிக்காய் சாறை எடுத்துக்கலாம். குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வர அனைவருமே இந்த பூசணிக்காய் சாறை எடுத்துக்கலாம். பூசணிக்காய் சாறு அதிகப்படியான சர்க்கரைகள் சேர்க்காம தயாரிக்கப்பட்டால் அது குழந்தைங்கள்லேருந்து பெரியவர்களுக்கு வர ஒரு சத்தான பானமாக கருதப்படுது. கர்ப்பிணி பெண்கள் பூசணிக்காய் சாறில் உள்ள ஃபோலேட் அப்படின்ற ஒரு ஊட்டச்சத்து கர்ப்பம் மற்றும் தாய்ப்பால் கொடுக்கும்போது தாய் மற்றும் வளரும் குழந்தை இருவரின் ஆரோக்கியத்தையும் ஆதரிக்கிறதால இதை அடிக்கடி எடுத்துக்கலாம். இந்த பூசணிக்காய் சாறில் இருக்கிற இயற்கையான டயூரெட்டிக் உடம்புல இருக்கும் கூடுதல் நீர் மற்றும் உப்புக்களை வெளியேற்றும். சிறுநீர் கழிக்க சிரமம் உள்ளவர்கள் இதை அடிக்கடி குடிக்கலாம். சிறுநீரக கற்களை கரைக்க விரும்புகிறவங்களும் இதை பருகலாம். நம்மளோட வயிற்றில் அமிலத்தன்மையை குறைக்கும். வயிற்றெரிச்சல், அஜீரணம், புண் போன்றவற்றிற்கு இது சிறந்தது. பசியை தூண்டுவதிலும் இது உதவியாக இருக்குது. சோடியம் குறைவாக இருக்கிறதால ஹை பிளட் ப்ரெஷர் உள்ளவர்களுக்கு இது நல்லது. பொட்டாசியம் சத்து அதிகம், இதய துடிப்புக்கு ரொம்பவே நல்லது. கொலஸ்ட்ராலை குறைக்க உதவும். இதில் கலோரி மிக குறைவு. ஸோ டயட் பிளான் பண்ணுறவங்களுக்கு சரியான பானம். நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் நீண்ட நேரம் பசி எடுக்காமல் இது தடுக்குது. இதில் இருக்கிற வைட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சுருக்கங்களை குறைக்கும். முகம் பிரகாசமாகும். முடி வேர் வர பலமாகும். இந்த பூசணிக்காய் சாறு எப்படி செய்கிறது, அதை எப்போல்லாம் குடிக்கலான்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். பசுமையான வெள்ளை பூசணிக்காவை எடுத்து தோலை உரித்து விதையை நீக்கி சிறு சிறு துண்டுகளாக்கிட்டு மிக்சியில் அரைச்சி தேவைன்னா சிறிது தேன் சேர்த்து குடிக்கலாம். இதை அதிகாலையில் வெறும் வயிற்றில் குடித்தா அதிக நன்மை. ஃப்ரிட்ஜில் அதிக நேரம் வைக்கக்கூடாது. இதை ஃப்ரெஷ்ஷாக குடித்தா தான் நம்ம ஹெல்த்துக்கு பெனிஃபிட்டு. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உடம்பு இயல்பாகவே குளிர்ச்சி அதிகமாக இருக்கிறவங்க இதை குறைவாக தான் குடிக்கணும். மழை மற்றும் குளிர்காலத்தில் இது தினசரி குடிக்கக்கூடாது. லோ பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க இதை அறவே தவிர்த்திடணும். கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் பெண்கள் மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் இதை அதிகமாக எடுத்துக்கவே கூடாது. பூசணிக்காய் பழுதாக இருந்தால் சாறு விஷமாக மாறும். அதனால் வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்படுற அபாயம் இருக்குது. அதனால் மாசுபட்ட பூசணிக்காவை தவிர்த்திடணும். அப்புறம் என்னங்க, இந்த வெள்ளை பூசணிக்காய் சாறு நமக்கு இயற்கையின் ஒரு வரம். சரியான அளவில் சரியான நேரத்தில் எடுத்தால் அது மருந்து மாதிரி வேலை செய்யும். ஆனால் எல்லா விஷயத்துக்கும் ஒரு வரம்பு இருக்குது. அதை கடக்காமல் இருந்தால் தான் பயன் தரும். நம்ம வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சமையலறையிலே இருக்கும் ஒரு இயற்கை மருந்துகளை மறக்காமல் பயன்படுத்தலாம். அடுத்து என்ன மாதிரியான தகவல் தேவைன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.